மரத்துக்கு ஒரு 300 காய் இருக்குண்ணா. நான் பாருங்கள், ஒவ்வொரு குலைக்கும் 40 காயிலிருந்து 50 காய் வரைக்கும் நிற்கிது. இந்த குலையெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 காய்க்கு மேலேயே தெரியுது. இந்த கட்டரோட பேஸில் உள்ளே வந்தது தோப்பு வந்துருச்சுங்களா. இது அப்படியே குளம். இது கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் நேரத்துக்கு இருக்குதுண்ணா. அந்த குளத்துக்கிட்ட போகிறேன் பாருங்கண்ணா. இதெல்லாம் குலையே தாங்காத அளவுக்கு இருக்குது காய். ஆனால் இது பார்த்திங்கன்னா கொழுமத்திலிருந்து ஆத்தூர் போகிற வழிங்கண்ணா. குளத்தொட்டி கட்ரோடு பேஸில் இருக்குது. நல்ல காப்புங்க மரம். பார்த்தீங்கன்னால தெரியும். நான் உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுது உங்களுக்கு தெரியல, இருந்தாலும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் பாருங்கள். அருமை காப்பு எல்லா மரமுமே. பெருசாக பாட்டி வந்து காட்டுக்குள்ளே வந்து பராமரித்து தண்ணி பாய்ச்ச மாதிரி எனக்கு தெரியல. இன்னும் நம்ம நல்ல முறைக்கு நம்ம பார்த்து கவனித்தா இன்னும் நல்லா இருக்கும். பார்த்தீங்கனால தெரியும். எல்லா மரமுமே சரியான காப்புங்க. மரத்தை சுற்றி காட்டுற பாருங்க. டோட்டலாக எல்லா மரமுமே அதே கண்டிஷனில் இருக்குங்க. மேவோடு பார்த்தீங்கன்னா தெரியுங்கண்ணா. இதில் மேவோடு பென்சிங்கு, அதே மாதிரி கன்னி மூலையில் சாலை ஒன்று கிழக்கு பார்த்து சாலை வச்சுருக்காருங்க. தெளிவாக வாஸ்து பிரகாரம் இருக்குங்க. ஜலமூல கிணறுங்க பாருங்கண்ணா. ஒவ்வொரு மரமும் நல்ல காப்பு, கிச்சனு காப்பு ஏறி இருக்குங்க. மர காப்பு பாருங்கண்ணா. மரத்துக்கு வயசு பார்த்திங்கன்னாங்கன்னா அதிகபட்சம் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 வருஷம் 9 வருஷம் அந்த ரேஞ்சு இருக்கலாம்ண்ணா. அதிகபட்சம் 10 இருக்கலாம். ஏன்னா அது ஹைப்ரிட்டுங்கனால எவ்வளவு இதில் சீக்கிரம் வந்திருக்குன்னு தெரியலிங்க. பராமரிப்பு இருந்து இன்னும் நல்லா இருக்குண்ணா. பெஸ்ட்டாக பாருங்கள். ஒவ்வொரு குழப்பூட்டு எப்படி இருக்குது பாருங்கள். மரத்தை சுற்றியுமேங்க தெரியுதுங்களா பாருங்கண்ணா. அந்த தடை இதில் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக இது வடகோடு பென்சிங்ண்ணா. கம்பி வேலி சமசதுர காடு. ஜலமூலம் மட்டும் நல்லா ஒரு 10-20 சென்ட்டுக்கு இழுத்த மாதிரி இருக்குது. தனியாக வாஸ்துக்காகவே ஜலமூலையில் வாங்கியிருக்காங்க பாருங்கண்ணா. பெஸ்ட்டாக இருக்குது. இது நேர் ஜலமூலைண்ணா. தடை கிழக்க சரிங்கண்ணா. அப்படியே தோப்பு விட்டு வெளியில் போவோம். இது ஜலமூல தடங்க. வேறு காப்பு பாருங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கண்டிஷன்
நம்மளுக்கு தெரிஞ்சு ஒரு அப்ரேஸ்மெண்ட்டாக மரத்துக்கு ஒரு 300 காய் இருக்குண்ணா. நாம் பாருங்கள், ஒவ்வொரு குலைக்கும் 40 காயிலிருந்து 50 காய் வரைக்கும் நிற்கிது. இந்த குலையெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 காய்க்கு மேலேயே தெரியுது. நம்மளுங்காட்டி இது பண்ணுறோம்னா, இந்த மரத்தில் அதாவது எருவோ குப்பையோ எதுவுமே வைக்காமையே தண்ணி பாய்ச்சிருக்காரு. நான் இந்த 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்க்கையிலையும் எதுவும் வைக்கல எருவே. பார்த்தீங்கன்னாலே தெரியும், மரத்தை சுற்றியுமே இந்த கண்டிஷன் இருக்குது. வாங்க, நான் அப்படியே அடுத்த மரத்துக்கு போவோம். பக்கத்தில் இந்த மரத்துக்கு பக்கத்து மரம். நம்மளுக்கு மட்டை சந்தில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஆனால் ஒவ்வொரு குலைக்கு 30-40 காய் நிற்கிது. நல்ல காய் பெருவெட்டினா இது ஏதோ ராணிப்பேட்டை கண்ணுன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு தெரியல. பாருங்க, அப்படியே வருது. இது பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கன்னி மூலையிலிருந்து நான் தடம் இப்படியே கிழக்க நேர், அதாவது சாலை அங்கே இருக்குங்களா, இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி கிழக்க போகுதுண்ணா. நான் அப்படியே திரும்ப தடத்துக்கு போய் காட்டுறேங்க. மரம் பாருங்கண்ணா, காய் தெளிவாக இருக்குது. அது ஒன்றும் எந்த இது இல்லைங்க. அப்படியே பார்க்குற மரம். பாருங்க, இதெல்லாம் குலையே தாங்காத அளவுக்கு இருக்குது காய். திரும்ப அந்த தடை வடக்க திரும்புதுண்ணா, திரும்ப ஜலமூலையில் போகும். வாஸ்து பிரகாரம் தெளிவாக இருக்குங்கண்ணா. ஆனால் மரம் பாருங்கள். சரிங்கண்ணா, இது ஜலமூலை தடை. நம்ம இந்த பென்சிங் ஒட்டி வெளியில் வந்துடுறோம். அப்படியே நீ கிணத்துக்கிட்ட போகலாங்க. மரம் அப்படியே காப்பாருங்க. பாருங்க அப்படி இருக்கு. ஆனால் இது காட்டோட எட்ஜு. இந்த பொலி தான், இந்த நேர் இருக்கு, இதுதான் பொலி. இந்த 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 இதுலேயே போய் திரும்ப இதில் கட்டாகி திரும்ப அந்த எட்ஜில் போகுதுங்க. சமசதுரமாக அதில் போய் வந்து இந்த ஜலமூலைக்காக இதை வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு ஜலமூலையில் ஒரு குளம் போட்டுறாரு காட்டுக்குள்ளே. தெரியுங்கண்ணா, இதில் ஒரு 20 சென்ட்டுக்கு குளம் போட்டிருக்காரு. அது நேர் பாருங்க, அந்த ஜலமூலையில் கிணறு, இந்த குளமும் இருக்குது. அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக கிணத்துக்கிட்ட போகிறோம். அப்படியே மரம் ஒன்று பார்க்கலாங்கண்ணா. அதை காப்பாருங்க. இதுதான் புலி. கிணத்துக்கிட்ட போகலாங்கண்ணா. இது ஜலமூல தடம். இதில் உள்ளே வந்துங்க, அது கட் ரோடு பேஸ் கேட்டுக்கிட்ட கட் ரோடுங்கண்ணா. கேட்டுக்கு அந்த பக்கம் கட் ரோடுக்கு அந்த பக்கம் பெரிய குளம், ஒரு 5 கிலோமீட்டர் நீளத்து குளம் இருக்குங்க. காட்டுக்குள்ளே வந்தது ஸ்ட்ரைட்டாக மேய்க்க போகிறோங்க. காட்டுக்கு தோப்புக்குள்ளே போய்க்கலாம்.
சரிங்கண்ணா, கிணத்துக்கிட்ட போகலாம். சர்வீஸ் பெட்டிங்கண்ணா. கிணறு 65 அடி கிணறுன்னு சொல்லியிருக்காங்கண்ணா. அது ஈபிங்கண்ணா. அந்த ஈபி போஸ்ட்டுக்கு அந்த பக்கம் ஒரு மரம் இருக்குது இல்லைங்க, தென்னை மரம். அது காடு எஜ்ஜுங்க. அதில் பார்த்தீங்கன்னா தார் ரோடு. சரிங்க, அப்படியே குளத்துக்கிட்ட போகலாம். கட்டோடு பேசு குளம் காட்டுறேங்க. சரிங்க, அப்படியே நீ குளத்துக்கிட்ட போகலாம். அண்ணா, இது காட்டூருடைய எஜ்ஜு, ஜலமூலை கேட்டு. ஆனால் இது தார் ரோடு பேஸு. ஆனால் பாருங்க, இந்த கட் ரோடு பேஸில் உள்ளே வந்து தோப்பு வந்துருச்சுங்களா, இது அப்படியே குளம். இது கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் நேரத்துக்கு இருக்குதுண்ணா இந்த குளம். குளத்துக்கிட்ட போகிறோம், தெரியுதுங்களா? 5 கிலோமீட்டர் நேரத்துக்கு குளங்கண்ணா. இன்னும் கிழக்கு ஃபுல்லாக இருக்குது குளம். சரிங்கண்ணா, நன்றி. நேரில் சந்திப்போம். பாட்டு கூப்பிடுங்கண்ணா.